நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது குழி பணியாரம் ரெசிபி. பச்சை பயிரில் குழி பணியாரம். இது எவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பிரித்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். BuyMote shopping mobile app. Fresh everyday shopping. Easy search. Fast and secure app. Exclusive discount. Start shopping now. BuyMote app. Download BuyMote app. இப்போது பச்சை பயிறு எடுத்துருக்கோம். நான் பச்சை பயிறு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறணும். 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம கெட்டியாக தான் அரைக்கணும். ஏன்னா குழி பணியாரத்துக்கு நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது அரைச்சி வச்சிட்டோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மிக்ஸி பாத்திரத்தெல்லாம் கழுவியெல்லாம் ஊற்றாதீங்க தண்ணி. அப்படியே அரைச்சி வச்சுடுங்க. நான் 200 கிராம் பச்சை பயிறு எடுத்து இப்போ ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. கெட்டியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன், தெரியுங்களா? இப்போ நான் ஒரு பாத்திரத்தில், ஒரு கிண்ணத்தில் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இதில் இருக்கிற தூசியெல்லாம் நான் 200 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. பாகுபதம்லாம் வரக்கூடாது. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். அடியில் ஏதாவது மண் கல் ஏதாவது இருந்தால் அடியில் போயிடும். நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை பயிரில் ஊற்றிடலாம். இப்போ வெல்லம் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு சால்ட். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் ருசியை ஹைலைட் பண்ணும். அதுக்கடுத்தது நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன். அப்போ தான் நல்லா பைண்டிங் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்க்குறதுல. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்படி எடுத்து விட்டா ஒரு 5 நிமிஷம் வச்சிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் கலக்கிட்டு தேவைன்றவங்க, இப்போ உடனே சாப்பிட்றவங்க சோடா மாவு கலக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நான் வச்சுருந்து சாப்பிட போகிறேன்றவங்க கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சோடா மாவு போட்டுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி ஊற்றும் போது பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அதிகமாக தண்ணியாக அரைக்காதீங்க. ஏன்னா நம்ம வெல்லம் வேற கரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். அதுக்காக அடுத்தது குழி பணியார கல் வைக்கலாம். 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சுடலாம். இப்போது குழி பணியார கல் நம்ம வச்சாச்சு. இது நல்லா பழகின கல் தான். அதனால் நெய் வேணுன்றவங்க நான் நெய் ஊற்றுறேன். இப்போது நெய் வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம். இல்லை நான் எண்ணெயே ஊற்றி செஞ்சுக்கிறேன்றவங்க எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. அப்புறம் மேலே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா மாவு அப்படியே இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் நெய் ஊற்றியாச்சு. இப்போ சுற்றி ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஒரு 3/4 அளவு ஊற்றுங்க போதும்.
சுற்றி ஊற்றிட்ட பிறகு தான் நீங்கள் நடுவில் ஊற்றணும். ஏன்னா நடுவில் ஃப்ளேம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நடுவில் நமக்கு வெந்துடும். கொஞ்சம் நேரம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, நல்லா வெந்து வரும். ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. வெந்திருக்கு பாருங்கள் நல்லா. சிம்மிலே வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். மேலே மட்டும் கருகிடும், அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. ஹெல்த்தியான பச்சை பயிறு குழி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. பின்னாடி வெந்துருச்சா பார்க்கலாம். வாவ், சூப்பர். சூப்பராக குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். கீப் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.